இப்பயே இவ்வளோ பாடாக இருக்குது, என்ன ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்ண போகிறோமோ தெரியலன்னு ஒரே கவலையாயிடுச்சிங்க. சந்தையில் வந்து இந்த வாரம் காய்கறி கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டோன்னா நாளைக்கு என்னடா குழம்பு வைக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு நைட்டு சரியாக தூக்கம் இல்லை. சரி, ஹேர் ஆயிலுக்காக நம்ம மரத்தில் வந்து நம்ம கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வந்திருந்தோம். அந்த ஹேர் ஆயிலாம் காய்ச்சின மீதி கருவேப்பிலை கொஞ்சம் இருந்துச்சா, சரி அதை பொடி செஞ்சிடலாம் எல்லாம் சட்னி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. வர வர என்ன சாப்பாடு செய்யலாம் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. இப்போயே அப்படின்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்கூல் எப்போ ஓப்பனிங்னு தெரியல, 2ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக என்னன்னு எனக்கு தெரியல. எனக்காச்சும் ஒரு நாள் டேட்டை மாற்றுவாங்களா அப்படின்ட்டு தான் டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். எப்பயுமே வெயில் வந்து அடித்து கொளுத்தும். கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பனிங் டைமை கொஞ்சம் தள்ளி தள்ளி வைப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ஜூன் 2 தான் ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. இன்னைக்கு கருவேப்பிலை சட்னி செய்யலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி, ஒரு அரை மூடி தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி. இதில் உப்பு புளி காரம்லாம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. மற்ற சாப்பாடெலாம் போட்டு கொடுத்தா அவங்களே சாப்பிட்ருவாங்க. இந்த சட்னி மாதிரி ஐட்டம்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி ஊட்டி விடணும். அப்போ தான் பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்சம் வயிறு நம்ப சாப்பிடுவாங்க. நாமளும் அவங்களுக்கு வயிறு நம்ப கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு திருப்தியில் இருக்க வேண்டியதுதான்.